தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே ஒரு பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டாரு. அந்த சம்பவத்துல கொளத்தூர் கிராமம். ஆமா, 10 நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு குற்றவாளியானது கைது செய்யப்பட்டிருக்கு தமிழக காவல்துறை. மேடம், எப்படி மேடம் பாக்குறீங்க? இந்த வழக்குல சிறப்பா செயல்பட்டிருக்கா? ஒரு தன்னுடைய வாழ்க்கையில 495 மார்க் வாங்கி பெரிய அளவுல பதவிக்கு அந்த வலிமையான தலைமையில இருக்கிற ஒரு குடும்பத்தை மேல தூக்கணும்னு நினைச்ச ஒரு உயிரை அலட்சிய போக்கு, தமிழக அரசின் அலட்சிய போக்குனால இன்னைக்கு முடிவுக்கு வந்திருக்கு. அலட்சிய போக்கு 2 விதம். ஒண்ணு கிராமப்புறங்கள்ல கழிப்பறைகள் கட்டுவது மத்திய அரசினுடைய திட்டம், வறுமை கோட்டுக்கு கீழே வாழறவங்களுக்கு. அந்த மாதிரி இந்த பெண்ணுடைய குடும்பமும் வறுமை கோட்டு கீழே இருக்கிறதுனாலதான், கழிப்பறை இல்லாதனாலதான் அவங்க வெளி வயல்ல போய் இந்த காமுகன் அந்த குழந்தைய எடுத்துட்டு போய் அதனுடைய வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்கிறது நம்மளுடைய ஒரு கட்சி. அப்படின்னா மத்திய அரசு திட்டங்கள்ல எவ்வளவு அலட்சிய போக்கு இருக்குதுங்கிறத நம்ம பதிவு செய்கிறோம். இதுக்கு பொறுப்பு ஏற்க வேண்டியது, குழந்தையினுடைய வாழ்க்கையை முடிச்சதுக்கான பொறுப்பு ஏற்க வேண்டியது அப்பொழுது முதலமைச்சராகவும் தற்பொழுது பொறுப்பு முதலமைச்சராகவும் இருக்கும் மு.க. ஸ்டாலின். இவருடைய குடும்பத்துல இந்த மாதிரி ஒரு ஏழ்மையில இருந்து இவர் முன்னுக்கு வந்திருந்தாங்க. இவருக்கு ஏழைகளுடைய கஷ்டங்களை தெரியும். இவங்க அப்பா மஞ்சள் துண்டை போட்டுக்கிட்டு இங்க ஒரு முதலமைச்சரை ட்ரெயின்ல கடந்து ஒரு முதலமைச்சராகி அண்ணாதுரை அவர்கள் பின்னுக்கு தள்ளி முதலமைச்சராகி விஞ்ஞான ஊழலுக்கு பேர் போனது திமுகன்னு சொல்லி அப்ப ஜெயின் கமிஷன் எல்லா கமிஷனையும் தாண்டி இன்னைக்கு என்ன ஸ்கேம்ல பெரிய பணக்காரரா அவர் ஒய்க்காலரா வளர்ந்தவர், சொகுசுல வளர்ந்தவர். அதே மாதிரி அவர் மகன் துணை முதலமைச்சர், பொறுப்பு துணை முதலமைச்சர், அவரும் சொகுசு வாழ்க்கை வாழறவங்க. அவங்களுக்கு இந்த குழந்தைகளுடைய கஷ்டங்கள் என்ன தெரியும்? இவங்களுடைய குழந்தைங்களோ இவங்க பேத்தியோ பேரனுக்கு நடந்ததுனாக்கா இவங்க சும்மா இருப்பாங்க? நம்மளுடைய ஒரு கேள்வி வைக்கிறோம். இது கடந்து இன்னைக்கு நீங்க கேட்ட கேள்வி, அந்த கொலை செய்யப்பட்ட காமுகனை இன்னைக்குதான் அரசு, அதாவது காவல்துறை கைது செய்திருக்குதான் நமக்கு தகவல் வந்திருக்கு. அவருடைய பின்புலத்தை பாத்தீங்கன்னாக்க 2020 ஒரு மூதாட்டி, 65 வயசு இருக்கு மூதாட்டிய மதுரை பக்கத்துல ஒரு பாலியல் 65 வயசு பையன் ஒரு பெரியவங்களை ஒரு பாட்டியா மதிக்காம பாலியல் தொந்தரவு செய்து கொலை செய்து விட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்து பின்னாடி கைது செய்யப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்பட்ட போது வழக்குகள் நடந்து, இந்த வழக்குகள் 2022 நடந்த போது பிடிபட்டு நடந்த போது 2024 ஆயுள் தண்டனை கைதியாக மாறி உச்ச நீதிமன்றத்தை நாடி அவர் பிணையில வெளியில சுத்திட்டு இருக்காரு. இவ்வளவுத்துக்கும் அதை மறுத்து அவருக்கு கிடைக்க விடாத தடை செய்யாம காவல்துறை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலையும் இப்போ தற்போது ட்விட்டர் பக்கத்திலையும் போட்டிருக்காரு. முதலமைச்சர் அவர்கள் இதுக்கு கண்டிப்பா விளக்கம் அளிக்கணும், எப்படி அந்த குற்றவாளி வெளியே வந்தான் அப்படின்றதையும் கேள்வியா எழுப்பியிருக்காரு. அதான் இங்க குறிப்பிட்ட விடுறோம். அவர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், 9 வருஷம் காவல்துறையில பணிபுரிந்து பெரிய பொறுப்புல இருந்தவர். அவருக்கு ஹிஸ்டரி ஷீட் ரேங்கர் பேரு. இது மாதிரி தொடர்ந்து குற்றவாளிகளை அவங்களுடைய நடவடிக்கையில கண்காணிக்கப்பட வேண்டியது காவல்துறையோட. இது அந்த புக்கு எழுதி அவன் இன்னைக்கு எந்த ஜூன்ல எங்க நகர்றான், எங்க போறான், புக்கில் அந்த போலீஸ் ஜூரிஸ்டிக்ஷன்ல கையெழுத்து போடணும். அங்க இருக்கிற காவல்துறையை சேர்ந்தவங்க அவங்க வீட்டுக்கிட்ட போய் அவன் அங்க போயிருக்கா என்னங்கிறது அடிக்கடி விசாரிக்கணும், அவனை கண்காணிக்கணும். இதெல்லாம் போலீஸ் விதிமுறைகள். அதை தெரிஞ்சதுனால தான் அவர் இந்த கேள்வியை எழுப்புறாரு திரு அண்ணாமலை அவர்கள். அவருக்கு போலீஸ் நடவடிக்கை, காவல்துறை எப்படி வேலை செய்யணும், ரூல்ஸ் என்ன, ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு ரூல்ஸ் என்ன, ஒவ்வொரு மாநில ரூல்ஸ் என்ன, ஜெனரல் ரூல்ஸ் அத்தனையும் அத்துப்பிடிங்க. நாங்க வழக்கறிஞர்களா சொல்றோம். அவர் பெரிய உயர்ந்த போலீஸ் அதிகாரியா இருந்ததுனால அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்கிறார். உடனே அந்த கேள்வியை எழுப்புறாரு. அது நியாயமான கேள்வி, அது பாராட்டக்கூடியது. இந்த மாதிரி ஒரு 4 பேர் கேள்வி கேட்டாலும் திமுக சூடு வரப்போறது இல்ல. அவங்க காலம் முடிஞ்சு போச்சு, ஆட்சி காலம். இப்பொழுது அடுத்த ஆட்சிக்கு அடி போடுறாங்க. இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். இப்ப இதுல மாற்றுப்பட்டு எப்படி வரணும் கேட்ட கேள்வி மாதிரி நான் இப்பதான் குறிப்பிட்டு இருக்கேன். 2024 அந்த சிறை கைதி உச்ச நீதிமன்றத்தை மேல்முறையீடுக்கு போற போது அவன் பிணை கேட்கிறான். அது பிணையை கொடுக்க கூடாதுன்னு தமிழக அரசு எதிர்த்து வாதத்தை வச்சிருந்து டைட்டா பண்ணி பிணை கிடைக்க கூடாது, அப்படி அவனை ஜெயிலே வச்சிருக்கிறதுக்கு ஏன் முயற்சி செய்யலைங்கிறத அவர் கேட்கிறாரு. அது உண்மையான கேள்வி. இவங்க என்ன பண்ணணும், பதிலறை போடணும். பதிலறை போடுறதுல இவ்வளவு நடந்திருக்கு, சாட்சியங்கள் இவனுக்கு எதிராக இருக்கு, நாங்க இவ்வளவு குற்றத்தை சாட்சியங்களோடு நிரூபித்திருக்கோம், இவனுடைய ரோல் என்னங்கிறது அந்த கொலையில அப்படின்னு சொல்லியிருந்தா உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு இந்த மாதிரி உயர்நீதிமன்றத்துடைய கருத்துக்கள்ல இவனை பத்தி இந்த மாதிரிலாம் உயர்நீதிமன்ற கிளையானது, உயர்நீதிமன்ற அமர்வானது குறிப்பிட்டு இருக்கிறது, தண்டனையை உறுதி செய்திருக்கிறது, அதெல்லாம் படிச்சு காட்டியிருந்தா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் அவனை வெளியில விட்டுருக்காது. அப்படின்னா என்ன, இவங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ல போறதுனால தான் இன்னைக்கு வெளியில இன்னொரு உயிரையும் போக்கியிருக்கான். சோ 2 உயிர் போறதுக்கு காரணம்
மு.க.ஸ்டாலின் தான். இதை மறுக்க முடியாது. அவங்க வீட்டு பெண்களை பார்த்து இன்னைக்கு கூட நான் சொன்னேன், காவல்துறைங்கிறது நம்மளுடைய வரி பணத்துல சம்பளம் வாங்கிக்கிட்டு செயல்படுற ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ட்ரெஸ் போடுறவங்க, இது அங்கேயே போட்டுக்கிறாங்க. அவங்க பொறுப்பா நடந்துக்கணுமே தவிர ஆளுங்கட்சிக்கு சாதகமா மாறச்சதா பொதுமக்களுடைய உயிர்ங்கிறது கேள்விக்குறியா போயிருக்குங்கிறது அப்பட்டமாக வெளிப்படையாக தெரிகிறது இவர்களுடைய செயல்பாடு. இன்னைக்கு அவன் வெளியில விடாதபடி உச்ச நீதிமன்றத்தை வாதத்தை வச்சிருந்தா அவனுக்கு உள்ளதா இருந்திருப்பான், இந்த குழந்தைகளோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும். அது ஒண்ணு. அது போலீஸ் துறையா செஞ்சா பெரிய பெரிய தவறு. அதுக்கும் பொறுப்பு யாரு? முதலமைச்சர். இப்ப பொறுப்பு முதலமைச்சரா இருக்காரு. ஆனா அந்த குற்றம் நடந்த போது அவர் முழு முதலமைச்சராக இருந்தார், திமுக முதலமைச்சராக இருந்தார். அதனால குற்றம் நடந்த அன்னைக்கு அவங்க வெளியில சுத்தினதுக்கு காரணம் காவல்துறையை கையாண்ட ஸ்டாலின் அவர்கள் தான். அதை மறுக்க முடியாது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பெருமையா சொல்லிக்கிறது பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க? அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் குறிப்பிட்டது போல இப்ப என்ன வந்திருக்கு, தேர்தல் ஆணையம் தன்னுடைய அறிவிப்பை தேர்தல் தேதியை அறிவிச்சிருக்கு தமிழகத்துக்கு 23ஆம் தேதி. அது அறிவிச்ச அடுத்த நிமிஷம் பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச அடுத்த நிமிஷத்திலேயே தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்து விட்டது. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்ததுக்கு அப்புறமா காவல்துறை அரசாங்க எல்லா செயல்பாடுகளும் தேர்தல் ஆணையத்திற்கு கட்டுப்பாட்டுல வந்துடுறது. சோ தேர்தல் ஆணையத்துக்கு காவல்துறை கீழ் கட்டுப்பாடுல வருவாய்த்துறை எல்லா துறையும். அப்ப தேர்தல் ஆணையத்துக்கு பதில் சொல்ல வேண்டி இருக்கும். இப்ப போராட்டங்கள் எதிர்கட்சிகள் செய்கின்றன, இதை கண்காணித்து தேர்தல் ஆணையம் அவங்க கேள்வி எழுப்பியிருக்கு. என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, இது மாதிரி போராட்டங்கள் நடைபெறது, ஏன் கைது செய்யலன்னு இப்ப கேள்வி கேட்ட உடனே தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு வந்த பிறந்தான் நடைமுறை வந்த கைது காட்டப்படுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தை அறிவிப்பு வராம இருந்ததா அந்த காமுகள் இன்னும் நல்லாவே சுத்திட்டு இருப்போம். ஏன் டிலே? வேற டிலே அந்த டிலே கால தாமதத்தை சரி செய்கிறது தேர்தல் ஆணையம். அதுதான் உண்மையான விஷயம். தேர்தல் ஆணையத்தின் அறிவிப்பு இன்னைக்கு வரலனாக்க இந்த கைது போராட்டங்கள் கூட அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அரசியல் செய்து எதிர்கட்சிகள் சொல்லி கடந்து போயிருப்பாரு மு.க. ஸ்டாலின். இப்ப அவர் நெருக்கடிக்கு பொறுப்பு முதலமைச்சர் நெருக்கடிக்கு தேர்தல் ஆணையத்தோட விதிமுறைகள் நெருக்கடிக்கு உருவாக்கப்பட்டார். அதனுடைய சம்பந்தமாக அவரால் தாங்க முடியாதபடி இன்னைக்கு கைது செய்யப்பட்டுள்ளார். சரி, கைது நடந்தது. கைது நடந்த பொழுது அவர் எங்க கைது செய்யப்பட்டார், எப்படி கைது செய்யப்பட்டார், எங்க பிடிப்பட்டார், எந்த நிலைமையில இருந்தார், என்ன அட்ரஸ், அவங்க என்ன சொல்றாங்க, சிசி கேமரா வச்சு பண்ணலாம். சிசி கேமரா அன்னைக்கு குற்றம் நடந்த அன்னைக்கே பார்த்திருக்காங்க. அலட்சிய போக்கு மகளிர் காவலையும் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அதுவும் யாரு? தேர்தல் ஆணையம் வந்தப்புறம். அதுக்கப்புறம் அன்னைக்கு சிசி கேமரா பார்த்திருக்காங்க. சிசி கேமராவை பார்த்து 10 நாள் துரத்தி பிடிக்க முடியல. தேர்தல் ஆணையத்துக்கு கட்டுப்பாடுல காவல்துறை வந்தாலும் பிடிக்கிறாங்களா? யாரை ஏமாத்துறாங்க இவங்க? அப்படின்னா ஒவ்வொரு துறைக்கும் தேர்தல் ஆணையத்தோட கெடுபிடி வந்தாதான் காவல்துறை செயல்படும். அப்பதான் அவங்க தமிழக முதலமைச்சர் திமுக பயப்பட மாட்டாங்க. இதான அர்த்தம்? அப்ப எதுக்கு இவங்க காவல்துறையில இருக்காங்க? இது நிச்சயமாக இந்த பெருமையை, இந்த கைது செய்த பெருமை தேர்தல் ஆணையத்துக்கு தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம். அது இல்லாத இன்னைக்கு இந்த கைது கூட நடந்திருக்காதுன்னு எங்களுடைய ஒரு கருத்து. இப்போ இப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி குற்றம் நிரூபிக்கப்படாம வெளியே ஜாமீன்ல வந்திருக்காருனாக்க இது போன்ற எத்தனை குற்றவாளிகள் இன்னும் தமிழகத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுதில்ல. அதாங்க, தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தோன்னே நோட்டட் லிஸ்ட் இருக்கு. அதுதான் அஃபண்டர்ஸ், கிரிமினல்ஸ், தண்டிக்கப்பட்டவர்கள், ட்ரையல்ல ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தண்டனையை எதிர்கொண்டு இருக்காங்க. இந்த மாதிரி லிஸ்ட் இருக்கும். ஷீட் ஆங்கர் பேர், அதாவது தொடர்ந்து குற்றவாளி பட்டியலில் இருப்பாங்க. அவங்களெல்லாம் உள்ள பிடிச்சி அவங்கள இதெல்லாம் அந்தந்த போலீஸ்ல இருக்கிற ஜூரிஸ்டிக்ஷன்ல அந்தந்த காவல்துறை எடுத்து வச்சு அவங்க போய் எங்க இருக்காங்க, ஏது இருக்கான், எங்க போறாங்க வரான்னு சொல்லிட்டு நோட் பண்ணணும். அந்த கெடுபிடி வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னாக்கா பல போலீஸ் உயர் அதிகாரிகள் மாற்றப்பட்டார்களா இல்லையா? மாற்றப்பட்டதுக்கு அப்புறம் தான் இந்த நடவடிக்கை பாயுது. இல்லாட்டி ரெகுலரா அட்ஜஸ்ட்மெண்ட்ல ஓடி இருக்கும். எப்படி? ஒண்ணு அவருக்கு அரசியல் தொடர்பு இருக்காங்கிறது இன்ன வரைக்கும் தகவல் வெளியில வரல. ஆனா அரசு தொடர்பு இருந்தாதான் அவங்க உச்ச நீதிமன்றத்தை அப்படியே லேசா விட்டுருக்காங்க. அதிகமா வார்னிங் பண்ணி எதிர்க்காம. அதனால தான் வந்திருக்காங்க. நிச்சயமாக உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஆட்களை விடவே விட்டுருக்காரு. அதுக்கு காலம் முழு பொறுப்பு ஸ்டாலின் அவர்கள் தான். இன்னைக்கு இந்த வெற்றிக்கு காரணம், அவன் கைதுக்கு காரணம் தேர்தல் ஆணையங்கிறது நம்ம பதிவு செய்யறோம். இதுதான் உண்மையான விவகாரம். இல்லாட்டி இன்னைக்கு அவன் சுத்திட்டு இருப்பான். இன்னும் ஒரு 10 கொலை நடந்திருக்கும்.